Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிக இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்க்கை விட பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ஸ்கீம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் 500லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.1. இது பார்த்தீங்கன்னா வட்டி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதாவது வட்டிக்கு நம்மளுக்கு இன்னும் வட்டி போட்டு தருவாங்க, கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். இது பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் டெபாசிட் பண்ணுறதுக்கு. ஆனால் இதில் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் பே பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது, நோ லிமிட். இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.7. இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து சேமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தால் 9 லேக் வரைக்கும் சேமிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா 15 லட்சம் வரைக்குமே நீங்கள் சேவ் பண்ணலாம். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.4%. அடுத்தது நம்ம பார்க்க போகிற சேவிங் ஸ்கீம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க சேமிக்க முடியும். இதோட ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் தான். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 8.2%. இதில் 1000 ருபீஸ்லேருந்து டெபாசிட் பண்ணலாம். ஆனால் 30 லேக் மேலே நீங்கள் டெபாசிட் பண்ண முடியாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேவிபி கிஷான் விகாஸ் பத்திரம். இது பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா லிமிட் கிடையாது. இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா 7.5%. இதுக்கு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. 9 வருஷம் 7 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து டபுள் ஆகிடும். இது ரொம்பவே சேஃப்டியான சேவிங் ஸ்கீம்ஸ் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 4% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேவிங் டைம் டெபாசிட். இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 1000 ருபீஸ்லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண இதில் பே பண்ண போகிற நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காலம் வந்துட்டு நீங்கள் இதை பே பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் 1 இயர் அப்படின்னா 6.9%, 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 7%, 3 இயர்ஸ் நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னா 7.1%, 5 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னா 7.5%. இப்படி நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் போடுறீங்களோ அதை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேஞ்ச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.